ஸ்டார் டாக் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். நான் உங்கள் அட்சய ஜோதிடர் ரா ரகுபதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற மிக முக்கியமான விஷயம் நட்சத்திர விருட்சங்கள். விருட்சங்கள் அப்படின்னா மரங்கள். நட்சத்திர விருட்சங்கள் அப்படின்னு வரும்பொழுது நம்முடைய ராசி கட்டத்தில் 27 நட்சத்திரங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் 4 பாதங்கள் உண்டு. அப்படி கணக்கீடு செய்யும் பொழுது மொத்தம் 108 பாதங்கள் இருக்கிறது. இந்த 108 பாதத்துக்கும் ஒவ்வொரு மரங்கள் சிறப்பை தரக்கூடியது. இந்த விருட்சங்களை நம்ம நட்டு வளர்க்கும் போது நம்முடைய கர்ம பலன்கள் நீங்கும். நமக்கு அனுகூலத்தை தரக்கூடியது, ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்தக்கூடியது, நம்முடைய சந்ததியின் வளர்ச்சிக்கு உதவக்கூடியது இந்த விருட்சங்கள். இதை மிக சாதாரணமாக எடுத்துக்கூடாது. ஒரு மரத்தை நட்டு வச்சவங்க அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதனுடைய பயன் தரக்கூடியதாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு ஒரு தண்ணியை நட்டாங்கன்னா அது அடுத்தது 2 அல்லது 3 சந்ததிகள் அதனுடைய பலன்களை எடுத்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி இந்த விருட்சங்கள் அப்படின்றது மிக முக்கியமானது. எத்தனையோ மரங்கள் நடுறோம். நம்மளுடைய நட்சத்திரத்துடைய பாதத்துக்கு உரிய மரங்களை ஒரு மரமாவது நம்ம வாழ்க்கையில் நட்டு வளர்ப்பது மிக சிறப்புன்னு சொல்லலாம். எல்லா கோயிலையும் பார்த்தோம்னா தலபுருட்சம் அப்படின்னு ஒரு மரம் இருக்கும். இந்த தலபுருட்சம்ன்ற மரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. கடவுளுடைய கர்ப்ப கிரகத்துக்கிட்ட போய் நம்ம சாமி தரிசனிக்கும் போது ஒரு சில வினாடிகள் இல்லை ஒரு சில நிமிடங்கள் தான் நம்ம அங்கே இருப்போம். அதுவும் சில விசேஷமான கோயிலில் போட்டோம்னா சில மணித்துளிகள் தான் நம்ம சாமி தரிசிக்க முடியும். ஆனால் அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கிற கடவுளுக்கு இணையானது தான் இந்த தலவிருட்சம். ஆனால் அந்த தலவிருட்சத்துக்கிட்ட நீங்கள் உட்காந்திங்கன்னா ஒரு கண்களை மூடி நீங்கள் உட்காந்து ஒரு தியானம் மாதிரி பண்ணிங்கன்னா, இல்லை ஒரு கண்களை மூடி உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை நீங்கள் சொல்லும் போதோ இல்லை அந்த ஆலயத்துக்குரிய கடவுளை நீங்கள் மனசார நினச்சிங்கன்னா ஒரு மாற்றம் உங்களுக்குள்ளே ஏற்படும். அப்படியாப்பட்டது தான் இந்த தலவிருட்சம். இந்த தலவிருட்சம் பார்த்திங்கன்னா எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் உள்ளே வாங்கி ஒரு பாசிட்டிவ் வைப்பை கொடுக்கப்படுது இந்த தலவிருட்சம். எப்படி ஒரு மரம் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு நமக்கு ஆக்சிஜனை கொடுக்கறதோ அது போல தான் இந்த தலவிருட்சம். அதுக்காக தான் ஒவ்வொரு கோயிலையும் தலவிருட்சம் வச்சுருக்காங்க. இது இந்த இறையாற்றலை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி ஒரு கோயிலுக்கு எப்படி தலவிருட்சம் இருக்கிறதோ அதுபோல் ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களில் பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விருட்சம் இருக்கிறது. அப்படி மிக முக்கியமான இந்த விருட்சத்தை நீங்கள் பொதுவான இடத்துல உங்கள் வீட்டுக்கிட்ட வளர்க்காம கோயில், சாலை அருகில், காடு இந்த மாதிரி ஒரு பொதுவான இடத்துல இந்த மரத்தை நீங்கள் நட்டு வச்சு அதை பராமரித்து தண்ணி ஊற்றி பராமரிச்சுட்டு வரும்பொழுது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் ஒரு நல்ல அனுகூலம் கிடைக்கும். நீங்கள் அந்த மரத்தை நட்டு வச்சு அதை கண்ணும் கருத்துமாக பாதுகாத்து அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்தி அந்த மரம் ஒரு பூக்கும் போதோ இல்லை காய் காய்க்கும் போதோ அதோடைய ஒரு பேரானந்தம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு பக்குவமாக நீங்கள் அந்த மரத்தை நீங்கள் வளர்த்துட்டு வாங்க. அது ஒரு நல்ல புனித்து கொடுக்கக்கூடியது. அப்படியாக முதலாவதாக வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரத்துடைய முதல் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு உகந்த தல விருட்சம் இல்லை நட்சத்திர விருட்சமான மரம் பார்த்திங்கன்னா எட்டி மரம். இந்த எட்டி மரக்கண்ணை வாங்கி பொதுவான ஒரு இடத்துல உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அதை நட்டு அதை பராமரிச்சுட்டு வாங்க. அது சிறந்த அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. நம்மளால் இது செய்யக்கூடிய விஷயம்தான், எல்லாராலையும் செய்யக்கூடிய விஷயம். இது உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் முக்கியமாக கவனிக்கணும். அஸ்வினி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க இந்த எட்டி மரக்கன்றை வாங்கி நட்டு வளர்த்துவாங்க. அது சிறந்த அனுகூலத்தை கொடுக்கும். அடுத்ததாக அடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களை நாம் வேறு ஒரு சந்தர்ப்பத்தில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.